ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வண்ணத்தேன் குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வானல் காயட்டும். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, 2 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடும் இல்லைன்னா. இப்போது 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர கலந்து விட்டு நல்லா கோல்டன் கலரில் வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கீரிய பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இப்போது முந்திரி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரியை இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நைஸாக அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ராஸ்மல் போய் தக்காளிலாம் நல்லா வதங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சூப்பரான கிரேவி, எக்கு மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச முந்திரி விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 2ஆகவும் கட் பண்ணி போடலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணி போடலாம். நான் ஒரு 5 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான எக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, புலாவ், கீ ரைஸ் இதில் எல்லாமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டை மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.